அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் ஜனவரி மாதத்தினுடைய 3, 4, 5, 6 ஒரு 4 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸினுடைய ஃப்ரீ பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? இது தினமணி மற்றும் தி இந்து இந்த 2 பேப்பரையுமே கன்சால்டேட் பண்ணி தான் இதை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டிற்கான தயான் சந்த் கேல் ரத்னா விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? ஓகே, தியான் இருக்குது, தயான். ஓகேங்களா? தயான் சந்த் கேல் ரத்னா விருது எத்தனை பேருக்கு அப்படின்னா 4 பேருக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஸோ 2024ஆம் ஆண்டிற்கான இந்த தேசிய விளையாட்டு விருதுகள் என்பது பல்வேறு பிரிவின் கீழ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது, அர்ஜுனா விருது, துரோணாச்சாரியார் விருது, இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகளின் கீழ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது 4 பேர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத குறித்து பார்த்தோம். ஸோ அந்த 4 பேர் யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பரிசு பெற்ற அனைவருக்குமே ராஷ்டிரபதி பவன் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் கையால் இந்த விருதுகள் என்பது வழங்கப்படும். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம அது குறித்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது என்பது 4 பேர்த்துக்கு வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு அதில் டி குகேஸ் செஸ் வீரர், நம்மளுக்கு தெரியும். டி குகேஸை நன்றாக தெரியும், செஸ்ஸு. அடுத்தது ஹர்மன் பிரீத் சிங், ஹாக்கியை சார்ந்த வீரர். பிரவீன் குமார் பாரா தடகளம், மனு பாக்கர் துப்பாக்கி சூடு. ஸோ இந்த 4 பேர்த்துக்கு தான் என்ன கொடுத்துருக்குறாங்க, தயான் சந்த் கேல் ரத்னா விருது என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அர்ஜுனா விருது பார்த்தீங்க அப்படின்னா 32 பேர்த்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் 17 மாற்றுத்திறனாளிகள் உள்பட. ஓகேங்களா? அர்ஜுனா விருதுகள் மொத்தமாக எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டால் 32 பேர். அதில் 17 மாற்றுத்திறனாளிகள் உள்ள இன்க்ளூடாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதில் வாழ்நாள் சாதனையாளர் பிரிவு அதில் ஒரு 3 பேர்த்திற்கு வழங்கியிருக்கிறாங்க. அர்ஜுனா விருதுகள் வாழ்நாள் சாதனையாளர் பிரிவில் 3 பேர்த்திற்கு வழங்கியிருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா சுச்சா சிங் தடகளம், முரளிகாந்த் ராஜாராம் பெட்கர் பாரா நீச்சல். இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது வாழ்நாள் சாதனையாளர் விருது. அதே மாதிரி பயிற்சியாளர்களுக்கு வழங்கக்கூடிய துரோணாச்சாரியார் விருது ஒரு 3 பேர்த்திற்கு வழங்கப்பட்டிருக்குது. பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய துரோணாச்சாரியார் விருது 3 பேர்த்துக்கு வழங்கப்படுகிறது. யார் யார் அப்படின்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சந்தீப் சங்வான், யார்? சந்தீப் சங்வான் ஹாக்கியை சார்ந்தவங்க. ஓகேங்களா? சுபாஷ் ராணா துப்பாக்கி சுடுதல், தீபாவளி தேஷ்பாண்டே துப்பாக்கி சுடுதல். ஓகேங்களா? சந்தீப் சங்வான் ஹாக்கி, ராணா, ஓகேங்களா, ராணா அவர்கள் துப்பாக்கி சுடுதல் மற்றும் தீபாவளி தேஷ்பாண்டே துப்பாக்கி சுடுதல். இந்த 3 பேர்த்துக்கு தான் துரோணாச்சாரியார் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதில் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறையின் அமைச்சகம் சார்பில் தான் இந்த விருது பட்டியல் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்தது இரண்டாவது, 2024ஆம் ஆண்டிற்கான சரஸ்வதி சம்மான் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும், கே பிர்லா அறக்கட்டளை சார்பில் 1991ஆவது ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வரக்கூடிய ஒரு விருது தான். ஓகேங்களா? நேற்று ஒரு சம்மான் விருது பார்த்தோம். ஓகேங்களா? அது என்ன அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? யார் வாங்கினா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது சரஸ்வதி சம்மான் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதனுடைய பரிசு தொகை எவ்வளோ சார் அப்படின்னா 15 லட்சம் ரூபா பரிசு தொகையாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த ஆண்டிற்கான சரஸ்வதி சம்மான் விருது பெற்றிருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா பிரீத்தி சக்சேனா. யார்? பிரீத்தி சக்சேனா அவர்கள். ஓகேங்களா? இவர்களுக்கு தான் இந்த ஆண்டிற்கான விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இமாச்சல பிரதேசத்தை சார்ந்த தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக தற்பொழுது இருக்கிறாங்க. இவங்க மிகுந்த சட்டப்புலமைகள் மற்றும் மனித உரிமைகள் இதெல்லாம் தனக்கென ஒரு முத்திரையை இவங்க பதிச்சிருக்கிறாங்க. இவர் உயர்கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான அனைத்து விதமான விஷயங்களையும் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதற்காகத்தான் இந்த விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக உயர்கல்வி மற்றும் கல்வி தலைமை கீழே இவர் அளித்த சிறந்த பங்களிப்புகளுக்காக இந்த விருது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு சரஸ்வதி சம்மான் விருது என்பது பிரீத்தி சக்சேனா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? பிரீத்தி சக்சேனா அவர்களுக்கு.
மூன்றாவது கொஸ்டின், 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எந்த மாநிலத்தில் நடைபெற இருக்கிறது? 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் 2025க்கான போட்டிகள் எங்கு நடைபெற இருக்குது அப்படின்னா உத்தரகாண்டில் டேராடூன் அப்படின்ற பகுதிகளில் நடைபெற இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே சார், எப்போ இருந்து எப்போ அப்படின்னா ஜனவரி 28லேருந்து பிப்ரவரி 14 வரையும் நடக்க இருக்கிறது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான அடையாள சின்னம் என்பது வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய பேர் என்னென்னா மௌலி அப்படின்னு சொல்கிறாங்க. அடையாள சின்னம் மௌலி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா மோனஸ் என்ற உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய பறவையிலேருந்து இது எடுத்திருக்கிறாங்க. இந்த மௌலி அப்படின்றது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா உத்தரகாண்டில் தான் போட்டி நடைபெற போகிறது. ஸோ உத்தரகாண்டினுடைய மாநில பறவையாக இருக்கக்கூடிய மோனல் அப்படின்ற பறவையிலிருந்து இந்த மௌலி அப்படின்றது எடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? மாநிலத்தினுடைய இயற்கை அழகு மற்றும் பன்முகத்தன்மையை எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த மௌலி என்ற அடையாள சின்னம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. மாநிலத்தினுடைய இயற்கை அழகு மற்றும் பன்முகத்தன்மையை எடுத்துக்காட்டும் அளவில் இது பண்ணப்பட்டிருக்குது. ஓகேங்களா? மேலும் ஒரு வாசகத்தையும் வெளியீடு செஞ்சுருக்கிறாங்க. என்னது? சங்கல்ப் சே ஷிகர் தக் என்ற வாசகமும் இது கூட இணைத்தே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வெளியிட்டிருக்கிறார்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற இருக்கிறது அப்படின்னா உத்தரகாண்டினுடைய டேராடூன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா 37வது போட்டிகள் எங்கு நடைபெற்றது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது 4வது கொஸ்டின், முதல் முறையாக கைரேகை பதிவுடன் கூடிய ஆட்டக்காய்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? கைரேகை பதிவுடன் கண்டுபிடிக்கப்பட்ட ஆட்டக்காய்கள் எங்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெம்பக்கோட்டை அகழாய்வில் தான் விருதுநகர். ஓகேங்களா? வெம்பக்கோட்டை எங்கே இருக்கிறது அப்படின்னா விருதுநகரில் தான் இருக்கிறது. ஸோ அங்கே நம்மளுக்கு தெரியும் 3வது கட்டமாக அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தினுடைய 8க்கும் மேற்பட்ட பகுதிகளில் அகழாய்வு நடைபெற்று வருகிறது தமிழக அரசினுடைய சார்பில். ஓகேங்களா? ஸோ தினந்தோறுமே நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோம், எங்கெங்கே அகழாய்வுகள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றது குறித்த வீடியோக்கள்லாம் பார்த்துட்ருக்குறோம், பதிவுகள் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் கைரேகை பதியக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டக்காய்கள், அது பம்பரமாக இருக்கலாம், இல்லை செஸ் காயின்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஸோ அந்த இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. மேலும் சுடுமலான நீள்வட்டம் மற்றும் கூம்பு வடிவம் மற்றும் அள்ளி முட்டு வடிவுடைய ஆட்டக்காய்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது கைரேகை பதிவுடன் இருப்பதாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் இந்த அகழாய்வு பணிகளில் பார்த்தீங்கன்னா 2860க்கும் மேற்பட்ட பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக தமிழர்களினுடைய பாரம்பரியம் என்பது கற்காலத்தில் இருந்து மத்திய காலம் வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுடைய பண்பாடு எந்த அளவிற்கு விரிந்து இருந்திருக்கிறது அப்படின்றது குறித்து நம்ம தெரிகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. 5வது கொஸ்டின், 2025ஆம் ஆண்டிற்கான முத்துலிங்கம் விருது பெற்றவர் யார்? 2025ஆம் ஆண்டிற்கான முத்துலிங்கம் விருது பெற்றவர் யார் அப்படின்னா கல்யாண்ராமன். யார்? கல்யாண்ராமன். ஓகேங்களா? ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா இது மொழிபெயர்ப்பாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு விருது தான் இந்த முத்துலிங்கம் அப்படின்ற விருது. சரி, ஓகே சார், யார் கொடுப்பா அப்படின்னா கோவையில் இருக்கக்கூடிய விஜயா வாசகர் வட்டம் தான் இந்த விருது கொடுப்பாங்க. பரிசுத்தொகை 1 லட்சம் ரூபா. ஓகேங்களா? ஸோ மொழிபெயர்ப்பாளருக்கு வழங்கக்கூடிய விருது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அப்போ இவர் என்னென்ன ஃபேமஸான மொழிபெயர்ப்புகளாக செஞ்சுருக்கிறார் நம்மளுக்கு தெரிஞ்சவர்? பூமணி, தேவி பாரதி, பெருமாள் முருகன், இந்த மாதிரி ஃபேமஸான ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ இவர்களில் உட்பட ஒரு 15 பேரினுடைய புனைக்கதைகளை இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இவர் பூனாச்சி அப்படின்ற 2022 சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு ஆல்ரெடி விருது வாங்கியிருக்கிறாரு. புதுமை பித்தன் நினைவு விருதும் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ அப்போ முத்துலிங்கம் விருது பெற்றவர் கல்யாண்ராமன் அவர்கள் அப்படின்றத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு விருதுகள் பார்க்கலாம். இதிலேருந்து ஒரு கொஸ்டின் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, கன்ஃபார்மாக கேட்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. திருவள்ளுவர் விருது 2025ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது பெற்றவர் யார் அப்படின்னா படிக்கராமு அவர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ மேலும் பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு, அதை பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டிற்கான அண்ணா விருது எல் கணேசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரன் திராவிட விடுதலை கழக பொதுச் செயலாளருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அம்பேத்கர் விருது ரவிக்குமார் அவர்களுக்கு விசிகாவினுடைய பொதுச் செயலாளராக பாரதியார் விருது
கவிஞர் கபிலன், பாரதியார் விருது கவிஞர் கபிலனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. திருவிக்கா விருது என்பது மருத்துவர் G.R. ரவீந்திரநாத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பாரதிதாசன் விருது செல்வ கணபதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது எழுத்தாளர் வே.மு. பொதிய வெப்பம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் விருது எழுத்தாளர் முத்து வாவாசி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்த விருதுகள் என்பது நம்மளுக்கு எப்போ வழங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு தினத்தில் வழங்குவாங்க. ஓகேங்களா. எப்போ வழங்குவாங்க? குடியரசு தினத்தில் வழங்கப்படும். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது 7வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டிற்கான ஏழ்மை குறித்த SBI அறிக்கையின்படி கிராமங்களின் வறுமை எத்தனை சதவீதமாக குறைந்திருக்குது? ஓகேங்களா. கிராமங்களின் வறுமை எத்தனை சதவீதம் குறைந்திருக்கிறது அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ SBI நம்மளுக்கு தெரியும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது இருக்குதுல்ல. ஓகேங்களா. இந்தியாவிலே மிகப்பெரிய வங்கியாக செயல்படுறது SBI தான். ஓகேங்களா. ஸோ அவங்க இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள், வறுமை குறித்த ஒரு அறிக்கை. ஓகேங்களா. ஸோ அது குறித்த விஷயங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. இதில் என்ன மெயினாக சொல்கிறாங்க அப்படின்னா, நகரங்களை விடவே கிராமங்களில் வறுமை வேகமாக குறைகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ 2011-12 கையாளப்பட்ட நடைமுறைப்படி தேசிய மாதிரி கணக்கெடுப்பு இதில் எடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. இதில் கிராமத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை சதவீதம் என்பது குறைந்திருக்கிறது அப்படின்னா 4.86% கிராமத்தில் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நகரத்தில் பார்த்திங்கன்னா 4.09 தான் குறைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ கிராமத்தில் 4.86, நகரத்தில் 4.09 அளவிற்கு குறைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 7வது வினாவாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது 8வது கொஸ்டின். கிராமப்புற 2025ஆம் ஆண்டிற்கான கிராமப்புற பாரத் மகோத்சவ் நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுடெல்லி. ஓகேங்களா. எங்கே சார் நடைபெற்றது? புதுடெல்லி. இதில் நம்மளுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்றார். ஓகேங்களா. இது முக்கியமாக எதற்காக இந்த கிராமப்புற பாரத் மகோத்சவ் என்பது செய்கிறாங்க அப்படின்னா, கிராமப்புறத்தில் நிகழக்கூடிய கண்டுபிடிப்புகள், தொழில் முனைவு, முன்னேற்றத்தை இதை மேலும் ஊக்குவிக்கும் விதமாகத்தான் இந்த நிகழ்ச்சி என்பது நடத்தப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ நாட்டில் மெட்ரோ சேவை 1000 கிலோமீட்டர் தொலைவை எட்டி சாதனை படுத்தியிருக்கக்கூடிய 3வது நாடு அப்படின்ற தகவலையும் அந்த பேப்பரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி மீரட் பிராந்திய விரைவு ரயில் போக்குவரத்து அமைப்புக்கு 4200 கோடி அளவில் அதை தொடங்கப்பட இருக்கிறது. ஓகேங்களா. அசோக் நகர் டு நமோ பாரத் சேவை பயணம் மோடி போயிருக்கிறார். 2 இடத்துக்கு மோடி போயிருக்காரு. அசோக் நகர்லேருந்து நமோ பாரத் சேவையில் போயிருக்கிறார். ஷாஜிபாத் அப்படின்றதுலேருந்து நியூ அசோக் நகர், இந்த 2 பகுதிகளுக்கு பிரதமர் மோடி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. சரி, ஓகே. 9வது கொஸ்டின். எத்தனையாவது காவல் ஆணைய அறிக்கை தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்குது? எத்தனையாவது காவல் ஆணைய விருது என்பது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்றது 5வது. எத்தனையாவது அப்படின்னா 5வது காவல் ஆணைய அறிக்கை தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஓகேங்களா. இந்த ஆணையம் என்பது எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 2022 அறிவிக்கப்பட்டது. தலைவராக C.T. செல்வம் அவர்களால் தலைமை ஏற்கப்பட்டிருந்துச்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி தற்பொழுது இவரோட அறிக்கையை முதல்வரிடம் கொடுத்துருக்கிறார். ஓகேங்களா. காவல் ஆணைய அறிக்கை 2022-23ஆம் ஆண்டிற்கான அறிக்கை. ஓகேங்களா. அடுத்தது 10வது கொஸ்டின். டெல்லியில் நடைபெற்ற கோகோ விளையாட்டுப் போட்டியினுடைய விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? டெல்லியில் நடைபெற்ற கோகோ விளம்பர போட்டியினுடைய விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா சல்மான் கான் மற்றும் டைகர் ஷாரப். 2 பேருமே நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. போட்டி 13லேருந்து 19 வரையும் நடக்கப் போகிறது. இந்த கோகோ குறித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அணியில் 12 வீரர்கள் இருப்பாங்க. ஆனால் 9 வீரர்கள் என்பது களத்தில் விளையாடுவாங்க. எத்தனை வீரர்கள்? 9 வீரர்கள் என்பது களத்தில் விளையாடுவாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். 10வது சர்வதேச வனக்கண்காட்சி என்பது மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்குது. 10வது சர்வதேச வனக்கண்காட்சி மத்திய பிரதேசம். உமன் எம்பவர்மெண்ட் த்ரோ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படின்றது கருப்பொருள்.
ஓகேங்களா. பிஎஸ்எல்வி என்ன பிஎஸ்எல்வி அப்படின்னா நாட்டினுடைய இறுதி பகுதி PS4 இயந்திரம் 24 ஆய்வு கருவிகளுடன் வந்துட்டு ரொபாட்டிக் ஆர்ம் விண்ணில் நகர்ந்து செல்லும் சோதனை செய்யப்பட்டிருக்கிறது. பழுதுகளை சரிபார்த்தல் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. இதன் மூலமாக விண்வெளி சூழலில் தாவரம் வளர்வுக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்ய இருக்கிறாங்க. விண்வெளி சூழலில் தாவரங்கள் வளருமா இல்லையா அப்படின்றது குறித்து ஆய்வு செய்ய இருக்கிறாங்க. காரமானி அப்படின்ற விதைகள் முளைத்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. காரமானி விதைகள் முளைத்திருக்கிறதாகவும் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே. தமிழகம் சிந்துவெளி பண்பாட்டின் கண்டுபிடிப்பு 100 ஆண்டு நிறைவு. ஓகேங்களா. ஸோ சிந்துவெளி நாகரிகம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு 100 ஆண்டுகள் ஆகியிருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறிகளும் ஒரு வடிவியலில் ஆய்வு நூல் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. சிந்துவெளி நாகரிகமும் தமிழ்நாட்டினுடைய இரும்பு காலமும் சமகாலம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறையினுடைய டைரக்டர் ஜெனரல் சர் ஜான் மார்ஷல் ஐராவத மகாதேவன் பெயரில் சிந்துவெளி ஆய்வு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. யார் பெயர்? சர் ஜான் மார்ஷல் பேர்லையும் ஐராவத மகாதேவன் பேர்லையும் இந்த அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ 2 கோடி தமிழ்நாடு தொல்லியல் துறை அல்லது ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலக சிந்துவெளி ஆராய்ச்சியுமே இவங்களாம் இணைந்து தான் இந்த நூலை வந்து தயாரிப்பு செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா. நம்மளுக்கு தெரியும் 1921 தான் வந்துட்டு ஆராய்ச்சி ஃபஸ்ட்டு ஹரப்பா அப்படின்ற நகரத்தை வந்து கண்டுபிடிப்பாங்க. 24 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹரப்பாவும் மொகஞ்சாதாரம் வேறையாக இருக்குது, ஒரே மாதிரி ஒத்த பண்புட சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் திறக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டையில். எதற்கு? பெண்களினுடைய உரிமைகளுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும். இதை மஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிரிஸ்பேன் இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜிரி லெஹெக்கா செக் குடியரசை சார்ந்தவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 2வது ATP பட்டம். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அரினா சபலென்கா பெலாரஸ் வீராங்கனை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இவர்களினுடைய 18வது கேரியர் பட்டம் அப்படின்னு சொல்கிறோம். பார்டர் கவாஸ்கர் கோப்பை 2025 ஆஸ்திரேலியா சாம்பியன் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆகியிருக்கிறாங்க. இது அந்தளவுக்கு முக்கியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. ஆட்ட நாயகனாக ஸ்காட் போலண்ட்டும் தொடர் நாயகனாக ஜஸ்பித் பூம்ராவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தது கருண் நாயர் குறித்து பார்க்கலாம். எதற்காக அப்படின்னா சர்வதேச அளவில் லிஸ்ட் A கிரிக்கெட்டில் ஒரு சீசனில் ஆட்ட இழக்காமல் அதிகபட்ச ரன்களை குவித்த வீரராக இவர் கருண் நாயர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இவர் எந்த அணிக்காக விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படின்னா விதர்பா அணி. இந்த சீசன் ஃபுல்லாகவே இறங்கிய மேட்ச்சில் அவுட்டே ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஓகேங்களா. ஓகே. 527 ரன்கள். ஓகே. அடுத்தது 40 ஆண்டுகளுக்கு பின் போபால் ஆலையிலிருந்து நச்சுக்கழிவுகள் அகற்றப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. நம்மளுக்கு தெரியும் போபால் விஷவாயு தாக்குதல் என்பது நம்மளுக்கு அறிவியல் பகுப்புகளில் ஒரு தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். 1984 அது தாக்கி பல பேர் வந்து உயிரிழப்பு நடந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ 84 யூனியன் கார்பைட் டிசம்பர் 2-3 மெத்தில் ஐசோசைனேட் அப்படின்றது வெளியாகிருக்கும். ஓகேங்களா. தப்போ ஃபுல்லாக 40 ஆண்டுகளுக்கு பிறகு இதெல்லாம் க்ளீன் பண்ணதாக அகற்றப்பட்டிருக்கதாக சொல்கிறாங்க. அடுத்தது HMB தீநுண்மி ஹியூமன் மெட்டா ஃபினோமா வைரஸ். ஓகேங்களா. இது என்ன அப்படின்னா சாதாரண சளியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ். நுரையீரலின் மேல் மற்றும் கீழ்ப்பகுதியில் பாதிக்கும். தடுப்பூசி இல்லை. காய்ச்சல், தொண்டை வலி, உடல் வலி ஏற்படுகிறது. தற்பொழுது இது வந்து பரவி கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டால் இதெல்லாம் கேட்கலாம். ராஜகோபால் சிதம்பர மறைவு. இவர் யார் அப்படின்னா மூத்த அணு விஞ்ஞானி, ஆராய்ச்சியில் இருந்திருக்கிறாரு. அணுகுண்டு சோதனைகளை முக்கிய பங்கு வகித்திருக்கிறாரு. 36 சென்னையில் பிறந்திருக்கிறாரு. 62 பாபா அணு ஆராய்ச்சி சக்தி மையத்தின் ஆராய்ச்சியாக இதாக இருந்திருக்கிறாரு. 90 இயக்குனராக மாறியிருக்கிறாரு. 93 அணுசக்தி ஆணைய தலைவராக இருந்திருக்கிறாரு. அணுசக்தி துறை செயலாளராக இருந்திருக்கிறாரு. சர்வதேச அணுசக்தி முகமை ஆளுநர் வாரிய தலைவராக இருந்திருக்கிறாரு. ஒன்றிய அரசினுடைய முதன்மை விஞ்ஞான ஆலோசகராக இருந்திருக்கிறாரு. இவருக்கு பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருதுகள்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது நம்ம முக்கிய தினங்கள் வந்து பார்க்கலாம். சர்வதேச மனம் உடல் ஆரோக்கிய தினம் என்பது ஜனவரி 3 அனுசரிக்கப்படுகிறது. இன்டர்நேஷ்னல் மைண்ட் அண்ட் பாடி வெல்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஓகேங்களா. ஸோ இது சர்வதேச மனம் உடல் ஆரோக்கிய தினம் என்பது ஆண்டுதோறும் எப்போ ஜனவரி 3 அனுசரிக்கப்படுகிறது. இது முக்கியமாக மனம், உடல், ஆன்மா ஆகியவற்றுக்கு இருக்கக்கூடிய இணக்கத்தை வந்து மேலும் அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி
இது சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது உலக பிரெய்லி தினம். பிரெய்லி என்பது பார்வையற்றவர்களுக்காக அந்த அவங்க ஒரு புள்ளி புள்ளியாக இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் பழைய ஃபோன்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூட டயல் பேடில் 1 2 3 4 5 6ன்னு இருக்கும். அதில் 5 மேலே மட்டும் ஒரு புள்ளி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த புள்ளியை வச்சு மற்ற நம்பர்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத அவங்க கணக்கில் கொள்ளுவாங்க. ஸோ இதை தான் பிரெய்லி முறை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் அவங்க அந்த அவங்களுக்கான புத்தகத்திலையும் இந்த மாதிரி புள்ளிகள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த புள்ளியை தடவி பார்த்து அவங்க அதற்கான விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. என்ன எழுத்து இருக்குது அப்படின்றது. அவர்களுக்கான ஒரு தினம் பண்ணப்படுகிறது பிரெய்லி தினம். பார்வையற்றவர்கள் மற்றும் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கான தகவல் தொடர்பை வழங்கக்கூடிய விஷயம்தான் இது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது உலக ஹிப்னாட்டிசம் தினம் என்பது ஜனவரி 4 தான். ஓகேங்களா? வேர்ல்டு ஹிப்னாட்டிசம் டே அப்படின்னு சொல்கிறாங்க. மன அழுத்தத்தை நிர்வகிப்பது, பயங்களை சமாளிக்கிறது, தூக்கத்தை மேம்படுத்தல் மற்றும் நடத்தக்கூடிய மாற்றங்களுக்கு உதவுதல் அப்படின்ற விஷயங்கள்லாம் இதில் முக்கியமாக முன்னிறுத்தி இதை பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஹிப்னாட்டிசம் டே. தேசிய பறவைகள் தினம் என்பது ஜனவரி 5 கொண்டாடப்படுகிறது. நேஷ்னல் பேர்டு டே. ஓகேங்களா? பறவைகளை பற்றி படிக்கிறது, பறவைகள் தொடர்பான பிற விஷயங்களுக்கு மூலம் கொண்டு வர்றது, முக்கிய முன்னுரிமை கொடுக்கறது. சுற்றுச்சூழல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பறவை மிக மிக ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா பூச்சிகளெல்லாம் இந்த பறவை உண்ணும். ஓகேங்களா? பூச்சிகளை உண்ணுவதன் மூலமாக பூச்சிகள் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் எச்சங்களை கடத்துவதன் மூலமாக புதிய மரங்களை வளர வைக்கலும் பறவைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. உலக போர் அனாதைகள் தினம் என்பது ஜனவரி 6. ஓகேங்களா? ஸோ இந்த போர் நடக்கும்போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னா அவர்களுடைய சொந்த நாட்டையே இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கும். ஸோ அவர்களுக்கான ஒரு தினமாகத்தான் இந்த உலக போர் அனாதைகள் தினம் என்பது ஜனவரி 6 அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த 4 நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. நம்ம அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்பில் தொடர்ந்து சந்திக்கலாம்.